ஹாய் गाइस, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்கேம் சீரிஸோட பார்ட் 3 ஸ்கேம் என்னன்றத பார்க்க போறோம். பார்ட் 3 ஸ்கேம்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் இன்டர்வியூ. இந்த ஸ்கிரீனிங் இன்டர்வியூ என்னன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஜாப் தேடுற ஒரு பர்சனும் கண்டிப்பா ஸ்கிரீனிங் இன்டர்வியூனா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க LinkedIn அப்புறம் Naukriல வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களை வந்து ஜாபுக்கு கூப்பிடுவாங்க. HR தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்களை வந்து ஒரு 5 மினிட்ஸ் உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லிட்டு உங்களை ஒன் பை ஒன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு நாங்க எதிர்பார்த்த ஸ்கில் உங்ககிட்ட இல்ல, பட் ஆனா இதை நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து எப்படி இதை பண்ணி கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய கோர்சஸ் இருக்கு. லைக் C++, Java, Python, full stack, front end, அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு பெரிய பெரிய கார்பரேட்ல வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்றாங்க. இது வந்து நான் ஒரு இன்டர்வியூ போக்குல நடந்துச்சு. பட் இது எனக்கு நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல, ஒரு பையனுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூக்கு வந்து பையனுக்கு நடந்த ஒரு ஸ்கிரீனிங் இன்டர்வியூ தான். என்னன்னா நான் போனது ஜாப் விஷயமா, ஆனா அந்த பையன் அவங்க கூப்பிட்டு வந்து ஜாப் தரேன்னு கூப்பிட்டு உனக்கு இந்த ஸ்கில்லாம் இல்ல, நீ ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டா மட்டும் தான் பொழைக்க முடியும், உங்ககிட்ட எந்த ஒரு திறமையும் இல்ல அப்படின்னு ஒரு எமோஷனலா ஒருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்தி என்கிட்ட இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு, நீ பண்ணு, நானே உனக்கு HCL, Wipro, TCS அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனில ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ணேன். அந்த கம்பெனி பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பட் அது பெரிய கம்பெனி. அது எங்க இருக்குன்னா ஒன் ஆஃப் தி டெக் பார்க்ல இருக்கு. டெக் பார்க்னு சொல்லலாம், டைட்டில் பார்க்னு சொல்லலாம், பட் நான் பிளேஸ் மென்ஷன் பண்ண விரும்பல. என்ன நடந்ததுன்னா ரொம்ப நல்லா தெளிவா தெரியும் என்ன நடந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் ஜாப் தேடி போனப்ப எங்களை வந்து இது மாதிரி நீங்க வாங்க நாங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்னையும் என் ஃப்ரெண்டையும் ஒரு டெக்னாலஜி கம்பெனி இன்டர்வியூ கொடுத்தாங்க. இன்டர்வியூ போன இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேரையும் பேசினாங்க. உங்க ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, நாங்க எல்லாமே ஆன்சர் பண்ணிருந்தோம். பட் அவங்களோட மோட்டோ என்னவா இருந்ததுன்னா அவங்க கிட்ட ஹியூஜ் நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் C++, Java, Python, என்னென்ன கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா ஜாப் போக முடியுமோ அந்த எல்லா ப்ரோக்ராம்ஸும் அவங்க கிட்ட ஆஃபரபிளா இருந்துச்சு. இருந்ததை தாண்டி அவங்க பண்ண சில விஷயங்கள் இப்போ வரையுமே நினைச்சாலும் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா உங்களால எங்களோட கோர்ஸ் ஆஃபர் பண்ணி படிக்க முடியுமா எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணாங்க. இது ஏன் மென்ஷன் பண்ணாங்கன்றத நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் ரெண்டு பேரும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டோம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணக்குள்ள அவர் எங்க நல்லா கேள்வி கேட்டா நான் கேள்வி கேட்டோம். அபார்ட் ஃப்ரம் யுவர் எஜுகேஷன் வாட் யூ ஹேவ் ஒரு क्वेश्चन ரைஸ் பண்ணாரு. சார் வி ஹேவ் கம்யூனிகேஷன் ஸ்கில். அபார்ட் ஃப்ரம் தட் வாட் யூ வாண்ட் டு ஹேவ் சார் அப்படின்ற மாதிரி நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணோம். வாட் யூ நீட் அது மாதிரி நாங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஸோ அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணக்குள்ள அவங்க சைட்ல அவங்க என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட எஜுகேஷன் இருக்கு, ஈவன் யூ கம்ப்ளீட்டட் UG or PG, அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டாங்க. சார் அது எல்லாமே நாங்கள் லேர்ன் பண்ணிப்போம் சார். ஏன்னா ஃப்ரெஷருக்கு வந்து எப்படி நாலேஜ் அதில் இருக்கும், பர்டிகுலரான திங்ஸ்ல போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை அட்வான்டேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த திறமையும் கிடையாது, நீங்க வெளில வேலைக்கு போனால் எந்த வேலையும் கிடைக்காது, உங்கள்கிட்ட படிச்சுட்டா மட்டும் வேலை கொடுத்துருவோமா, உங்களுக்கு அதுக்கு என்ன தேவை தெரியுமா, நீங்க இந்த ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிருக்கணும், ஆனால் உங்களுக்கு எந்த ஸ்கில்லும் இல்லை, ஸ்கில் இல்லாமல் எப்படி வேலைக்கு வருவேன், நாங்கள் எப்படி ஹையர் பண்ணுவோம், நாங்கள் வந்து ஹையர் பண்ணுவோம், பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எப்படி ஹையர் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், என்கிட்ட உங்களுக்கு ஸ்கில்ஸை சொல்லித்தர நான் ரெடி, ஆனா உங்களால ஆஃபர் பண்ணி படிக்க முடியுமா, ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆஃபர் பண்ணி படிக்க முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், நீங்க என்கிட்டயே வந்து ஜாப் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆனா நான் உங்களுக்கு கொடுக்க சேலரி பாத்தீங்கன்னா 8 ரூபா 6 ரூபா 7 ரூபா. அவர் இன்னொரு விஷயம் ஓப்பனா சொன்னாரு guys, என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட எம்ப்ளாயிஸ் அவர் வந்து ரொம்ப தரைக்குறைவா தான் பேசுறாரு. எப்படி மென்ஷன் பண்ணான்னு பாத்தீங்கன்னா நாங்களே இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இந்த UG படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்க மட்டும் தான் வேலைக்கு எடுப்போம் தம்பி, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா லேடிஸ் தான் வேலைக்கு எடுப்போம் மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணாங்க guys. இது மாதிரிலாம் ஜாப் தரேன்னு சொல்லி இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு உங்களை எமோஷனலா டேமேஜ் பண்ண நிறைய கம்பெனிஸ் இருக்கு. சோ ஒரு இடத்துல நீங்க ஜாப் போறீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அவன் ரெஃபர் பண்ணா இவன் ரெஃபர் பண்ணா தயவுசெய்து போய் தொலையாதீங்க. போனீங்கன்னா உங்களை வச்சு அவன் காசு போட்டு ட்ரை பண்ணுவாங்க. இதுவுமே இப்போ ஸ்கேமா நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இது கண்டிப்பா பர்சனல் லைஃப்ல நடந்திருக்கும். மேபி நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ கேர்ஃபுல்லா இருங்க. Thank you guys.